ஜனமா. வா தமிழ். நாளுக்கு நாள் உங்க அம்மா மேல இருக்கிற மரியாதை அதிகமாயிட்டே இருக்கு. ஏமா? என்ன பக்தி, என்ன பக்தி. இன்னைக்கு சஷ்டி. நான் எப்போதுமே முருகருக்கு விரதம் இருப்பேன். ஆனா இருக்கிற வேலையில நானே அதை மறந்துட்டேன். ஆனா உங்க அம்மா எவ்வளவு அழகா விரதம் எடுக்கிறாங்க, எவ்வளவு அழகா பூஜை பண்றாங்க தெரியுமா? அவங்க வர வரைக்கும் அந்த அவுட் ஹவுஸ் குடோன் மாதிரி பூட்டி கிடந்துச்சு. இப்ப அந்த இடம் கோவில் மாதிரி இருக்கு தமிழ். சரி சரி, நீ சொல்ல வந்து. ஜானு, சிபி, இந்த காஃபி. வாவ், தேங்க் யூ. வெல்கம் ஜானு. ஜனமா, நம்ம மினிஸ்டர் இருக்கார்ல, அவரோட டாட்டருக்கு கல்யாணமா? ஆமா ஆமா, என்கிட்டயும் சொன்னாரு. நேர்ல வந்து பத்திரிக்கை வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு. நாம அவரோட வீட்டு கல்யாணத்துக்கு சமைக்க முடியுமான்னு கேக்குறாரு ஜனமா. ஜானு, இது நல்ல ஆஃபர் தானே. மினிஸ்டர் வீட்டு கல்யாணம் அசத்திடலாம். உனக்கு தான் இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே ஜானு. இல்ல கண்ணா, இதுக்கு முன்னாடி கேட்டரிங் ஆர்டர்லாம் எடுத்து பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்ப கொஞ்ச நாளா அத மொத்தமா விட்டுட்டோம். நம்மளால அதை மெயின்டைன் பண்ண முடியல. அதை தாண்டி நிறைய வேலையும் இருக்கு. இருக்கட்டும் ஜானு, இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம எடுத்து பண்ணலாம்ல. மினிஸ்டரும் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாரு ஜனாமா. அவர் உங்களோட சமையலுக்கு பெரிய ஃபேனா இருக்காரு. ஆமா, அவர் கல்யாணத்துக்கு நாம தான் கேட்டரிங் பண்ணோம். அதான் அப்படி சொல்றேன். ஜனா ஃபுட்ஸ்னா சாப்பாடு பத்தி கவலையே இல்லாம இருக்கலாம்னு சொன்னாரு. ஜானு, ரொம்ப யோசிக்காது ஜானு, ஒத்துக்கோ. 1000 பேருக்கு மேல வருவாங்க. நம்ம கேட்டரிங் பத்தி டிவி சேனல், சோஷியல் மீடியா அப்படி இப்படி நிறைய பேசுவாங்க, ட்ரெண்டிங் ஆகும். அது நம்ம கம்பெனிக்கு பெரிய மாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும் தானே. சரி, எத்தனை பேருக்கு சமைக்கணும்? 5000 பேருக்குமா. 2 நாள் கல்யாணம். சரி, நல்ல டைம் எடுத்து ப்ராப்பரா பிளான் பண்ணி செய்யுங்க.